திருப்பூர் அருகே சாமளாபுரத்தில் மதுக்கடைக்கு எதிரான போராட்டக்காரர்கள் அதிகாலையில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள தற்போதைய நிலவரம் குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்கள் இப்போ எங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அவங்க தரப்புல சொல்லப்படும் விஷயம் என்ன? சிவரஞ்சனி, தற்போது சாமளாபுரம் பகுதியில் அந்த போராட்டம் நடைபெற்ற இடத்திலேயே அவர்கள் தொடர்ச்சியாக அந்த உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் அந்த முக்கிய கோரிக்கையாக தாக்குதல் நடத்திய காவல்துறை அதிகாரியை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும், தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மற்றும் இந்த கடைகள் மட்டுமல்ல, தற்போது கோரிக்கை வைத்துள்ள கடை மட்டுமல்லாது பூரண மதுவிலக்கையே அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கையை நள்ளிரவு முதல் வைத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு முதலே காவல்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தொடர்ந்து போராட்டத்தை கலைக்குமாறு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று அதிகாலை 3 மணி அளவில் போராட்டக்காரர்கள் வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தற்போது இந்த கைது செய்யப்பட்டவர்கள் பல்லடம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் அரங்கில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பொது இடத்தில் விதிமுறை மீறி அனுமதியின்றி இந்த போராட்டம் நடந்திருப்பதாகவும் இதனால் தற்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, சுதீஷ், எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் போராட்டத்தை தொடர ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அந்த பகுதி மக்கள்? வசந்த், தற்போது நாம் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் அதிகப்படியாக குவிக்கப்பட்டிருப்பதை நேரடியாக பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த மதுக்கடைக்கு எதிரான போராட்டமானது பொதுமக்களுடைய ஒன்று திரண்ட ஆதரவோடு நடைபெற்ற ஒரு போராட்டமாக இருந்தது. அதன் அடிப்படையிலேயே அந்த போராட்டமானது வலுப்பெற்று தடியடி போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தற்போது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு இந்த சாமளாபுரம், சோமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கடைகள் அடைக்கப்படும் என நேற்றைய தினம் போராட்ட குழுவினர் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த போராட்டத்தில் பொதுமக்கள் இந்த ஊர் மக்கள் ஈடுபடலாம் என்ற ஒரு கருத்தை வைத்து போலீசார் தற்போது இங்கு அதிகப்படியாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இன்று அதிகாலை போராட்ட குழுவினர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக திருப்பூர் சார் ஆட்சியர் சிரவன்குமார் இந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டு போராட்டக்காரர்களிடம் பேசி இந்த போராட்டத்தை தற்போது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். மேலும் இந்த பகுதியில் தொடர்ந்து காவல்துறையினர் மேலும் போராட்டத்தை நடத்த விடாமல் தடுப்பதற்காக அதிகப்படியாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கடை போராட்டத்தின் விளைவாக ஏற்கனவே அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் சரவண்குமார். பொதுமக்கள் தரப்பில், அதாவது போராட்ட குழுவினர் தெரிவித்திருந்தது, நேற்று போராட்டத்தின் போது கடை மூடப்படுவதற்கான உத்தரவாதம் உறுதி அளிக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த உத்தரவாதம் எதுவும் அளிக்கப்படாமலேயே அந்த தடியடி போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதால் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களும் போராட்டத்தை மீண்டும் தொடரப்போவதாகவே தெரிவித்திருக்கிறார்கள். வசந்த்.